எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் திஸ் இஸ் மனு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் ரெசிபி தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து கேக் ரெசிபிஸ் பார்த்துட்டு அதில் ஒரு 2-3 பிடிச்சிருந்தது. ஸோ அதிலேருந்து தான் கொஞ்சம் வந்து நான் ஐடியாஸ் எடுத்து பண்ணுறேன். ஸோ இந்த டைம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம இந்த கேக்குக்கு தேவையான க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு 2 எக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கணும், அதாவது பவுடர் சுகர். நெக்ஸ்ட்டு இதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு திக் க்ரீமாக வந்து கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 எக்ஸை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கேக் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வரும். நான் இது வரைக்கும் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து கேக் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன். எல்லா டைமும் நல்லா வந்திருக்கு. ஆனால் ஒரு டைம் மட்டும் சொதப்பிடுச்சு. என்னென்னா கேக் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்பாஞ்சியான கேக் பண்ணுறதுக்கு வந்து என்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறாங்க. பிளெண்டர் அந்த மாதிரி வந்து பீட் பண்ணும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீட் ஆகும். பிளெண்டர் இல்லாமல் நம்ம கையில் பண்ணும் போது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நுரையாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பவுடர் சுகரை வந்து 1 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீ இல்லைன்னா வந்து ஒரு 50 கிராம்ஸ் பட்டர், ரெண்டுத்தில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு பத்தலை அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் வந்து மாவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா காய்ச்சின பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கேக் பேனில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுனாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டரை இந்த கேக் பேனில் வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு பேனில் பேஸில் வந்து ஸ்டாண்ட் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சு அது மேலே வந்து இந்த கேக் பேன் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரி மில்க் அப்படி இல்லைன்னா டார்க் சாக்லேட் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் கிடச்சிடும். நான் வந்து இந்த சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணேன். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அது கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி சாக்லேட் வச்சோம்னாலே மெல்ட் ஆகிடும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க கொஞ்சம் வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் டூத்பிக் வச்சு அந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். டூத்பிக்கில் வந்து அந்த கேக் ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுங்கள். இப்போ அந்த மேலே இருக்கிற பஃபியான போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோடய கேக் பேன் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால கேக்கோட சைஸ் வந்து கொஞ்சம் தின்னாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டர் போட்டிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸை வேணால் கிரேட் பண்ணி அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கேஷ்யூ அண்ட் பாதாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். எவ்வளோ நட்ஸ் நம்ம கிரேட் பண்ணி போட்டாலும் அந்த கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால சைட்லேயும் சுற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமாக எப்போ கேக் வந்து பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ செஞ்சு முடித்ததும் தக்ஷன் வந்து எப்போ இதை சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். இந்த மாதிரி ஹோம்மேட் கேக் வந்து தக்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வீட்டில் செஞ்சாலுமே வந்து நல்லா சாப்பிடுவான். ஸோ அதனால் எப்போ அந்த ஸ்பெஷல் அக்கேஷன் வந்துச்சுனாலும் வந்து அவனுக்காகவே மெயினாக வந்து நான் கேக் செய்யலான்னு பிளான் பண்ணுவேன். இந்த கேக்கோட அவுட்கம் வந்து பர்ஃபெக்ஷனோடு வருதோ இல்லையோ, நம்ம வந்து வீட்டிலே ஹெல்த்தியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும்.
ஏன்னா இதில் மைதாக்கு பதில் வந்து நம்ம வீட் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல. ஃப்ளேவருக்கு வேணால் ஏலக்காய் பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணும் போதே ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் அந்த மாவில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து எக்கோட ஸ்மெல் எதுவும் வராமல் ஃப்ளேவராக இருக்கும். நான் ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்க வந்து மிஸ் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஃபைனலாக கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே வந்து ஜெம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த சர்ப்ரைஸான கேக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கேக்கு. ஸோ அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இது எல்லாமே ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ டேபிள் டெக்கரேஷனுக்கு வந்து சின்ன சின்ன க்யூட்டான திங்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த லைட் வச்சுருக்கிற உட்டன் ட்ரேயும் அந்த லீவ்ஸ் பிளான்டரும் வந்து நான் அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கேக் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி யாருக்கு பர்த்டே இருந்துச்சுனாலும் ஓகே, இவங்க 2 பேருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நைஃப் கொடுத்துடணும் கேக் கட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் அந்த நைஃப்க்கு வேறு 2 பேருக்குமே சண்டை நடக்கும். ஒரு நைஃப் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து கோச்சிப்பாங்க. ஸோ அதனால் 2 நைஃபும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நைஃப்லேயே கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அந்த டேவே இன்னொரு கேக் சர்ப்ரைஸும் கிடச்சிது. எங்களோட ஹைட்ஸ்லேயே வந்து ஃப்ரெண்டோட ஃப்ளாட்டும் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து கேக் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் டின்னர் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். இதோட பிரான்ச் வந்து நிறைய பிளேஸில் இருக்குது. மெயினாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய சீ ஃபுட்ஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்திருந்தோம். அப்போ வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்பயாவது இந்த அரேபியன் சீ ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுட சுட அந்த லஞ்ச் டைமில் அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த வீக்லேயே வந்து அவங்க வீட்டில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து 30 ஏஜ் கம்ப்ளீட் ஆனதுனால 30 டிஷ்ஷஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷும் சிக்கனும் வந்து இவங்க கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சதுனால கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண வந்து டிலே ஆகிடுச்சான். இவ்வளோவும் வந்து அவங்க தனியால் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வீடியோ எடுத்தே ஆகணும்னு நான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து இதை பார்க்கும் போது என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஐடியா கிடைக்கும். மெயினாக சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைட் டிஷ், ஸ்வீட்ஸ் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் என்னோட வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye and thanks for watching.